இலங்கையின் தலைநகரமான கொழும்பு. கொழும்பு நகரின் கடற்கரை இதயம் அழகும் அரசியலும் வரலாறும் ஒன்றாக சந்திக்கும் இடம் ஹோர்ஃபேஸ் கடற்கரை. 1859 ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த வெளி முதலில் குதிரை பந்தயம் மற்றும் பொது நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இது மக்களின் ஓய்வு இடமாகவும் சமூகத்தின் உயிர் துடிப்பை பிரதிபலிக்கும் மையமாகவும் மாறியது. கடற்கரை அமைதியாக இருந்தாலும் நாட்டில் அரசியல் நிலைமையை பல தசாப்தங்களாக பதற்றத்துடன் பார்த்து கொண்டு இருந்தது. இதற்கு முழுமை தெரியும். 1983 முதல் 2009 வரை ஸ்ரீலங்கன் சிவில் வார் நாட்டின் பல பகுதிகளை பாதித்தது. அந்த காலங்களில் இந்த நகரமும் அதன் மக்களும் அச்சத்துடனும் எதிர்பார்ப்புடனும் வாழ்ந்தனர். (2009) பிறகு அமைதி மீண்டும் நிலைநிறுத்தப்பட்ட போது கொழும்பு நகரம் வேகமாக வளர்ச்சியை நோக்கி நகர்ந்தது. உயரமான நவீன கட்டடங்கள், சர்வதேச ஹோட்டல்கள், புதிய வணிக மையங்கள் இந்த கடற்கரையை பாதுகாப்பு கருதி காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே இங்கு சிறிய வியாபாரிகள் இலங்கை தெரு உணவுகளின் மனமும் சுவையும் கொண்டு இந்த இடத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றனர். அரசியல் மையத்தை குறிக்கும் பார்லிமென்ட் ஸ்ரீலங்கா இதன் அருகில் இருக்கின்றது. பிரிட்டிஷ் 1948 சுதந்திரத்தை கொடுத்தாலும் அதன் பின்னரும் தொடர்ச்சியான போராட்டங்கள் இங்கு நடைபெறுவது வழக்கம். இன்றைய அரசுக்கு எதிராக வேலையில்லா பட்டதாரிகள் உண்ணாவிரதம் இருக்கின்ற காட்சியை பார்க்கின்றீர்கள். 2 மாதத்துக்கு முன் படமாக்கப்பட்டவை. இருப்பினும் கூட அவர்கள் அங்கு மறைமுகமாக உண்டு கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இனி நீங்கள் காண இருப்பது பாராளுமன்றம். இந்த பாராளுமன்றத்தில் தான் சாட்சியங்களாக அங்கு சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சிலைகள் இன்றைய வரை அரசியல் தலைவர்கள் எப்படி ஆண்டனர், எப்படி இலங்கை ஆளப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் கூறும். ஆண்டு ஸ்ரீலங்கன் புரோட்டெஸ்ட் 2022 இந்த ஹோல்ஃபேஸ் ஸ்கிரீன் பகுதியே உலகின் கவனத்துக்கு கொண்டு வந்தது. கோத்தஹோ ஹோமா என அழைக்கப்பட்ட போராட்ட முகாம் மாதக்கணக்கில் மக்களின் குரலாக இருந்தது. இளைஞர்கள், குடும்பங்கள், செயற்பாட்டாளர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அரசியல் மாற்றத்திற்காக குரல் கொடுத்தனர். இந்த கடற்கரை ஒரு சுற்றுலா இடமல்லாமல் ஒரு ஜனநாயக குரலின் மேடையாக மாறியதும் உண்டு. உலகத்தவர் ஜனநாயக குரலை கேட்பதற்கு இவ்விடத்தில் பதிவு செய்து கொண்டாலும் கூட அங்கு ஜனநாயகம் பேசப்படவில்லை என்பதும் திட்டவட்டமான உண்மையாகவே இருக்கின்றது. போராட்டக்காரர்கள் தமது உரிமைகளை கேட்குமான இந்த இடம் இன்று மீண்டும் அமைதியை நோக்கி திரும்பி இருக்கிறது என்பது வேடிக்கையாகத்தான் இருக்கின்றது. அங்கு நடந்த குரல்கள் இன்னும் காற்றில் ஒலிக்கின்றன என்பதும் இங்கே குறிப்பிடலாம். இவ்விடம் சீனர்களின் பிடியில் என சிங்கள மக்கள் புலம்பிக் கொள்வதும் உண்டு. கொழும்பு போர்ட் சிட்டி சீனாவின் முதலீட்டில் உருவாகி கொண்டிருக்கும் இந்த புதிய நகரம் 2014 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இலங்கையின் எதிர்கால பொருளாதார மையமாக கருதப்படுகின்றது. சீன வணிகங்களின் வருகை, புதிய கடைகள், சர்வதேச வர்த்தக வாய்ப்புகள் இந்த கடற்கரை பகுதியின் முடிவில் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவதாக சொல்லிக் கொள்கின்றார்கள். ஹோல்ஃபேஸ் ஸ்கிரீன் இது ஒரு சாதாரண கடற்கரை அல்ல. காலத்தை கடந்து வந்த ஒரு வரலாறு, போராட்டங்களின் குரல், மாற்றத்தின் சாட்சி மற்றும் எதிர்காலத்தின் தொடக்கம் என்பனவும் இங்கே குறிப்பிடலாம். மறக்க முடியாதவர்கள் தந்தை செல்வா, இரும்பு மனிதன் நாகநாதன் அவர்கள். பல அரசியல் தலைவர்கள் அவ்வப்போது போராட்டங்களை மேற்கொண்ட போது